அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம தொடர்ந்து கட்டுமானம் குறித்தும் வாஸ்து குறித்தும் நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு வரோம். அதில் நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன், வீடு கட்டுறதுல எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கரெக்டான ஐடியா இது மூலயமா எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வீடு கட்டுறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். வீடு கட்டினவங்களா இருந்தால் எந்த இடத்துல நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கட்ட போகிறவங்களா இருந்தால் இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சு பின்னாடி இதை நீங்கள் பார்த்து ஒரு கிளியரான விஷனுக்கு வந்துடலாம். ஓகே, வீடு கட்டணும், நல்லா தரமாக கட்டணும். ஆனால் அதுக்கான அஃபோர்டபுள் காஸ்ட், அந்த தரத்துக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கும்ல, அந்த காஸ்ட்டை நம்ம பே பண்ண ரெடியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் தான். ஏன் தரத்தை பற்றி நம்ம கவலைப்படுற நம்ம காஸ்ட்டை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல அப்படின்னா, நமக்கு அந்த இடத்துல ஆசை அதிகம். காசு நம்ம கம்மியாக செலவு பண்ணணும், அதே நேரத்தில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸலண்ட் குவாலிட்டி கிடைக்கும் அப்படின்னு. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, வீடு கட்டுறதுன்றது ஒரு எங்களுக்கு பல நாள் கனவு, சில நாள் கனவு இல்லை, பல நாள் கனவு. இப்படிலாம் அதை பண்ணணும் அப்படின்றத ஒரு கனவாகவே வச்சுருப்பாங்க. அதை ட்ரீம் கம் ட்ரூன்ற மாதிரி அந்த வீடு கட்டும் போது அதை பூராமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறோம்னு ஆசைப்படுறேன். ஓகே, அப்போ நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான, அதாவது ஆக்சுவல் திங்ஸ், நடைமுறையில் உள்ளது, யதார்த்தம், இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு இமேஜினரி இது மாதிரி எப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இன்னைக்கு 3000 ருபீஸ்னு வைங்களேன். இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு 3000 ருபீஸ் நார்மல்னா, நமக்கு யாராவது 2500 பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி ஒருத்தர் 2500க்கு நமக்கு அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அதை நம்ம சாமர்த்தியம்னு நினைக்கணும். பரவாயில்ல, 3000 ரூபாய் எல்லாரும் பண்ணுற இடத்துல நம்ம 2500 ரூபாய்க்கு பண்ணிட்டோம், நம்ம ரொம்ப சாமர்த்தியமான ஆள், நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டாக இந்த விஷயத்தை செஞ்சிட்டோம்னு நினைக்கிறோம். ரிசல்ட்டில் தானே தெரியும் நீங்கள் ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்கீங்களா ஸ்மார்ட்டாக பண்ணலையா அப்படின்னு சொல்லி. அந்த ரிசல்ட் எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் தெரியும். அது ஸ்மார்ட்னஸ்ஸா இல்லை அது கிரீடினஸ்ஸா இல்லை அது பெரிய வீக்னஸ்ஸா அப்படின்னு சொல்லி நமக்கு எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் நமக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம ஜஸ்ட் அ லேர்னர், நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஓகே, அப்போ அந்த அக்செப்டன்ஸ் மார்க்கெட்டு நம்ம அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடு கட்டுறதை பற்றின பார்வை, பிளானிங் ப்ராப்பராக பிளான் பண்ணுறதில்ல. அதே நேரத்தில் இது வீடு கட்டுறது செலவா இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கு. வீடு கட்டுறதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்க ஓரளவுக்கு அதை சரியான வழியில் கொண்டு சென்றுடுறாங்க. அதே நேரத்தில் வீடு கட்டுறதை செலவாக பார்க்குறவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த கிரீடினஸ்லாம் அதிகமாக இருக்கும். ரேட்டு கம்மியாக பண்ணணும், ரொம்ப சாமர்த்தியமாக நம்ம ஒரு இன்ஜினியரோ கான்ட்ராக்டர்கிட்டே கொடுத்து அவர்கிட்ட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 400 ரூபா 500 ரூபா கம்மியாக பண்ணிடணும் அப்படின்னு. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சாத்தியமே இல்லை. என்ன மார்க்கெட் ரேட்டோ அதோட நீங்கள் அதிகமாக பே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான குவாலிட்டி கிடைக்கும். குவாலிட்டியும் காஸ்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். காஸ்ட் கூடினா தான் உங்களுக்கான கரெக்டான குவாலிட்டி கிடைக்கும். காஸ்ட் குறைய குவாலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். யாரும் பாக்கெட்லேருந்து போட்டு உங்களுக்கான வேலையை செஞ்சு தர போகிறது கிடையாது. ஓகே, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலும், அதாவது வீடு கட்டணுன்றவங்க தெரிஞ்சுக்கங்க. யாரும் பாக்கெட்லேருந்து பணம் போட்டு உங்களுக்கான வேலையை செஞ்சு கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் அவங்க ப்ராஃபிட் போக பேலன்ஸ் உள்ளதுக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறாங்க. ஓகே, அப்போ இந்த புரிதல், அதாவது வீடு கட்டுறதை செலவுன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து வீடு கட்டுறதை விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இதை சொல்கிறது, குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல்ஸு, குவாலிட்டி இல்லாத லேபர்ஸு, குவாலிட்டி இல்லாத இன்ஜினியர்ஸோ இல்லை கான்ட்ராக்டர்ஸோ யார் இவங்களெல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு காங்கிரீட் குப்பையை உருவாக்குறீங்க. என்னத்தை உருவாக்குறீங்கன்னு பார்த்தோம்னா ஒரு குப்பையை உருவாக்குறோம். ஏன் இதை குப்பைன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட லைஃபே இருக்காது. எப்படி லைஃப் இருக்கும்?
நீங்கள் வந்து ஒரு டிசைன் மிக்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம், நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஏன்னு கேட்டால் இவங்க கொடுக்குற காசுக்கு அந்த கான்ட்ராக்டர் வந்து அந்த அளவுக்கு ஒரு டிசைன் மிக்ஸ் கொடுக்க முடியாது. அவர் கம்மியாக கொடுப்பார். ஒரு காங்கிரீட்டில் சேம் அதே ஒரு டிசைன் இருக்காது. ஒரு ப்ராப்பர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டோ எதுவுமே, ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் எதுவுமே அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது அதோட லைஃப் ரொம்ப கம்மி. அந்த பில்டிங்கோட லைஃப் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாகும். ஒரு ஸ்டேஜில் அஃபோர்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கூடும். பலர் வந்து சாமர்த்தியம் நினச்சிட்டு எங்களுக்கு வர்ற கால்ஸ் பூராமே அந்த மாதிரி தான் இருக்குது. சார் இந்த மாதிரி நாங்கள் நினச்சி பண்ணோம், கடைசியில் எங்களுக்கு பட்ஜெட் இவ்வளோ ஆகிடுச்சு, எங்களோட பில்டர் எங்களை ஏமாற்றிட்டாரு, இன்ஜினியர் வந்து இந்த மாதிரி சொல்லி எங்களுக்கு இது பண்ணிட்டாரு வச்சுட்டாரு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டியது ஒரு கரெக்டான பொறியாளரை நீங்கள் சூஸ் பண்ணணும். அவர் வந்து இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கார், என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு, அவர் உண்மையிலேயே குவாலிஃபைடான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அசோசியேஷன் ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லா ஊர்லேயும் இருக்குது. அதில் மேக்ஸிமம் மெம்பராக இருந்தாருனாவே அவர் குவாலிஃபைட் பர்சனாக தான் இருப்பார். ஏன்னா நான் டெக்னிக்கல் அங்கே மெம்பர் ஆக முடியாது. மினிமம் ஒரு டிப்ளமோவோ ஒரு பிடெக்கோ இல்லை பிஇ இது யாராவது படிச்சிருந்தா தான் அவர் வந்து அசோசியேஷன் ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸில் மெம்பர் ஆகும். இது ஈஸியாக நீங்கள் வந்து ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி. அதுக்கப்புறமா அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அவங்க மேலே, அந்த கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரியான ஒருத்தரை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75% நீங்கள் சரியான வழியில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்டு என்ன மாதிரியான மார்க்கெட் ரேட் இருக்கோ அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க. Bhima Homes and Properties, an ISO certified construction company with rich experience in construction. More than 750 satisfied customers across Tamil Nadu. Our team of architects, engineers, consultants, and interior designers with strong project experiences. We undertake projects all over Tamil Nadu and the rest of India. We support each and everything in construction. Please feel free to contact our helpline number 0950091113. We expect your call. Thank you very much for watching. மார்க்கெட்டில் எல்லாம் 3000 ரூபாய்க்கு பண்ணாங்கன்னா எனக்கு 2000 ரூபாய்க்கு பண்ணால் போதும், என் வீடு தானே, நீங்கள் இப்படி பண்ணால் போதும் அப்படி பண்ணால் போதும், நிறையா பேர் டிசைன் அவங்களே கொடுப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோசமாக ஒரு சூழ்நிலை முடியும். ஓகே, இப்போ இந்த வீடு கட்டுறத இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஃபர்தராக இந்த வீடியோவில் பேச போகிறோம். செலவுன்னு நினைக்கிறவங்க விட்டுறலாம். ஏன்னா வீடு கட்டுறதுன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது செலவு கிடையாது. அது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக, மெயின்டெனன்ஸ் இல்லாமல் எந்த பில்டிங்குமே இருக்காது. எல்லா பில்டிங்குமே நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு செலவாகத்தான் செய்யும். மெயின்டெனன்ஸ் ஆகாத பில்டிங் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் குறையும். நீங்கள் குவாலிட்டியான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறீங்க, பில்டிங்கோட லைஃப் நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு குவாலிட்டியாக ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும், பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும். ஒரு குவாலிட்டியான ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். இது எல்லாமே நமக்கு கிடைக்காம போகும். அந்த பில்டிங் வந்து குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ஒரு குவாலிட்டி இல்லாத ஒர்க்மேன்ஷிப் நம்ம கொடுக்கும்போது இது எல்லாமே நடக்கும். ஓகே, இப்போ ஒரு குவாலிட்டியான நல்ல பில்டிங்கை உருவாக்குறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத ஒரு சின்ன கிளான்ஸ். ஏன்னா இதை குறித்து நாங்கள் A to Z வீடியோஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 11 or 12 பார்ட் இது வரைக்குமே வந்து கண்டென்ட்டை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கான வீடியோஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுக்குறோம். அதை பூரா நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா போதும், ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் வீடு கட்டுற விஷயத்தை, அந்த ஈவெண்ட்டை நீங்கள் ஃப்ரீயாக கொண்டு போகலாம். உங்கள் ப்ராஜெக்டை ஈஸியாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் கொடுக்கறதுக்காக அந்த கண்டென்ட் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். விரைவில் அந்த வீடியோஸ் எல்லாமே வரிசையாக வெளியாகும். தயவுசெய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வியூ பண்ணிங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ். ஒவ்வொரு வீடியோவும் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனோட வெளிவரும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 33 வருஷமாக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கும். நிறைய நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ரெசிடென்சியல், கமர்ஷியல், டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு, ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் சந்தித்த விஷயங்களை வச்சு
நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்கள் சேனலை, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சார்ந்தவர்களுக்கு யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிளானிங் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற கிளாரிட்டி வேணும். நீங்கள் எத்தனை தடவைனாலும் யோசிக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் பிளானிங் பண்ணி அதுதான் ஃபைனல் கான்செப்ட்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆல்ட்ரேஷன் போகக்கூடாது. ஆல்ட்ரேஷன் நீங்கள் நடுவில் பண்ண 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 உங்களோட பட்ஜெட் எகிரிக்கிட்டே போகும். ப்ளஸ் பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டியும் பாதிக்கப்படும். ஓகே, பிளானோட அப்புறமா எனக்கு எலிவேஷனுக்காக இந்த சைடு ஒரு பால்கனி போட்டால் நல்லா இருக்கும், கூடுதலாக ஒரு ரூம்ஸு அந்த மாதிரி அப்படியே பண்ணிகிட்டே போகிறதுல தான் பட்ஜெட் கூடுது. ஃபார் எக்ஸாம்பிள் 50 lakhs பட்ஜெட் வச்சுட்டு ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னா அவர் கையில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 70 lakhs இருக்கணும். அட்லீஸ்ட் 65 lakhs அவர் கையில் இருக்கணும். இருந்தால் தான் 50 lakhs பட்ஜெட் மீட்டு அவரால் முடிக்க முடியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த டோட்டல் கான்ட்ராக்டில் கவர் ஆகாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவை சொல்லியிருக்கோம். அது போக இவங்க ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஐடியா இருக்காது. அதுக்கப்புறம் மாடலர் கிச்சன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போவாங்க. ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃப்ளோரிங் போகாமல் எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறது, ஃபால் சீலிங் பண்ணுறது, இன்டீரியர் ஒர்க்ஸ் நிறையா பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பின்னாடி பட்ஜெட் கையை பிடிக்கும். நிறையா பேர் வீட்டு வேலைகளை முடிக்க முடியாமல் தவிக்கிறவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், வீடு கட்டுறதுன்றது ஒரு போதை. ஒயின் ஷாப்பில் போய் சாப்பிட்றாங்கல்ல, ஒயின் குடிச்சு தான் போதை வரணும்னு கிடையாது. வீடு கட்டுறதே ஒரு போதை தான். அந்த போதையில் ஏகப்பட்ட பேர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு அதை செய்யணும், மகளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிடணும், மகனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிடணும், ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஆக்சுவல் பட்ஜெட்டை மறந்துட்டு தேவையில்லாமல் கமிட்மெண்ட்டில் மாற்றிட்டு அவங்களால ப்ராஜெக்டை முடித்து வெளியே வர முடியாமல் நிறைய பேர் திணறாங்க. இதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோவை நான் திருப்பி சொல்கிறது, கையில் 50 lakhs வச்சுருக்கீங்களா, 30 to 35 lakhs பட்ஜெட் போடுங்க, ஃப்ரீயாக முடிச்சு வெளியே வந்துடுங்க. அதே நேரத்தில் என்னென்ன வேணுமோ கிளியராக முன்னாடியே பட்ஜெட் பண்ணிடணும். நடுவில் வந்து சேர்த்துக்கிட்டே போகக்கூடாது, இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் எஸ்கலேஷன் இது வந்து பெரிய விஷயங்க. இன்னைக்கு வந்து தவிர்க்கவே முடியாத விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு. கிணத்து மண்ணே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 4500 ரூபாய்க்கு அடிச்சுட்டு இருந்த லோடு வந்து 9000 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்படின்னும் போது நீங்கள் போட்ட பட்ஜெட்டோட எல்லாமே எகிரிட்டே தான் போகும். இதை பார்க்கணும். ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்கள் வந்து கொட்டேஷன் வந்து ரேட்டு கம்மியாக கொடுக்குறது. இது நிறைய பேர் வந்து ஒரு ட்ரிக்காக வச்சுருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன். ரேட்டு கம்மியாக கொடுத்து கிளைண்ட்டு அவங்களோட லாக் பண்ணுறது. அதாவது ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக அது தனி இது தனின்னு சொல்லி போட்டு வந்து நார்மல் ரேட்டோட இவங்க வந்து அதிகமான ரேட்டு கொண்டு போய் விட்டுருவாங்க. இது ஒரு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. கரெக்டான பீரியடுக்குள்ளே வேலையை முடிக்கலனாலே எக்ஸ்பெண்டிச்சர் கூடிக்கிட்டே போகும். ஒரு மாதம் உங்களுக்கு வந்து வேலை அதிகமாச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு, மழை பெஞ்சிச்சுன்னா மெட்டீரியல் லாஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வாட்ச்மேன் சேலரி, சூப்பர்வைசர் சேலரி, இது எல்லாமே இருக்குது. ஒரு மாதம் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா. ஓகே, ஸ்கில்டு லேபர் இல்லாமல் ஏதோ ஒரு ஆளுகளை ஒரு டீமை வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறது, அந்த லேபரோட ஸ்கில், அந்த ஒர்க்மேன்ஷிப் வந்து எப்போ கிடைக்கும்னா அவங்க ஸ்கில்டு லேபராக இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ அவங்கள்ட்ட அதிகமாக பே பண்ணால் தான் ஸ்கில்டு லேபர் கிடைப்பாங்க. கம்மியாக பே பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் கிடைப்பாங்க. சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது, லோ குவாலிட்டி, காசு நம்ம கம்மியாக இருக்குது, பாக்கெட்டில் 150 ரூபா தான் இருக்குது அப்படின்னா ஒரு சாதாரண ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போனோம்னா சில இடங்களில் நமக்கு பிரச்சனை இருக்காது, சில இடங்களில் அது ஸ்டொமக் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிடும். நல்ல ஹோட்டலுக்கு போனால் அங்கே 250 ரூபாய்க்கு மேலே சாப்பாடு, மீல்ஸ் காஸ்ட். அப்போ எது வேணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். நம்மகிட்ட பணம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸை வாங்கி யூஸ் பண்ணோம்னா அதுக்கான தலைவலியை நம்ம தான் ஃபேஸ் பண்ணலாம். ஓகே, அது மாதிரி மாடலர் கிச்சன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா, ஃபால் சீலிங் பண்ண போகிறீங்களா, இன்டீரியரில் என்னென்ன செய்ய போகிறீங்கிறது ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிடணும். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அதெல்லாம் வந்துடணும். ஆரம்பத்தில் வந்து அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் வந்து பின்னாடி வந்துட்டு அந்த வீட்டில் போட்டுட்டாங்க, மாமா வீட்டில் போட்டுட்டாங்க, மச்சான் வீட்டில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடலர் கிச்சன் பண்ணுறேன் அதை போடுறேன்னு அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் சூடுபட்டுக்காதீங்க. அவங்க தேவைக்கு தான் வீடு கட்டுறோமோ இல்லையா, அடுத்தவங்க நம்மளை பார்த்து ரொம்ப பெருமையாக நினைக்கணும்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து
இதில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. ஓகே. செகண்ட், சாயில் ப்ராப்ளம். நீங்கள் ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த இடத்த வந்து நீங்கள் சாயில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட சேஃப் பியரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், எஸ்பிசி ஆஃப் சாயில், அது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் காசு சல்லுன்னு எகிரும். ஒரு ப்ராப்பர் இன்ஜினியர்கிட்ட போனீங்கன்னா எகிரும். சாதாரண ஆள் எதுவுமே தெரியாத ஒரு நான் டெக்னிக்கல்கிட்ட போனீங்கன்னா அவர் எல்லா இடத்துக்கும் போடுற மாதிரி போடுவார். உங்களுக்கு பில்லு அன்இவன் செட்டில்மெண்ட்டில் எங்கிட்ட ஒரு பக்கம் இறங்கிட்டு வச்சுக்கிட்டு தொந்தரவாங்க. அதனால நீங்கள் ஒரு ப்ராப்பர் இன்ஜினியர்கிட்ட போய் ஒரு சாயில் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான ஃபவுண்டேஷன் எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணணும். இதெல்லாம் வந்து மஸ்ட்டு, கண்டிப்பாக செலவு பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா ஸ்டெபிலிட்டியை வச்சு தான் உங்கள் பில்டிங்கே நிற்கிறது. அது போக லெவலிங் இஷ்யூ, இது வந்து நிறையா பேர் கவனிக்கிறதே இல்லை. பள்ளத்துக்குள்ளே போய் ஒரு இடத்த வாங்கிடுறது, இடத்த வாங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோட் லெவலுக்கு அதை மெத்தி கிட்டி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஓடிடுது காஸ்ட். 30 லோடு மண் அடித்தோம்னா இன்னைக்கு எவ்வளோ ஆச்சு? 3 லட்ச ரூபா கணக்காகிடுது. அப்போ அதை எல்லாமே யோசிக்கணும். கரெக்டான இடத்துல நம்ம இடம் இருக்குது, இது எல்லாமே கணக்கு பண்ணாமல் உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறமா ஐயோ இவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் காஸ்ட்டு, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ப்ராஜெக்டுக்குள்ளே காஸ்ட்டுக்குள்ளே முடிக்க முடியாத போகிறதுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே காரணம். ரெய்னி சீசனில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் டிலே ஆகும். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது உங்களால் ஒர்க்கு ப்ராக்ரஸ் இருக்காது. அதனால் பெரும்பாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நீங்கள் சம்மரில் பண்ணிங்கன்னா நல்லது, வின்டரில் பண்ணுறதுன்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, தொடர்ந்து நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பி நம்ம என்ன இதில் பார்த்துருக்கோம்ன்றது ஒரு டிப்ஸ். கம்ப்ளீட் பிளானிங் அண்ட் டிசைன் எல்லாத்தையும் ஆரம்பத்திலே ஃபைனலைஸ் பண்ணிடணும். நடுவில் வந்து ஆல்ட்ரேஷன் எதுவுமே பண்ணவே கூடாது. ஓகே, அப்ராக்சிமேட்லி 20 to 30% பட்ஜெட்டுக்கு மேலே நீங்கள் கையில் குஷன் காசு வச்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஜினியர் இல்லை ஒரு கான்ட்ராக்டர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனால தான், ஒரு டெக்னிக்கல் பர்சனால தான் உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான வீட்டை கொடுக்க முடியும். நான் டெக்னிக்கலால் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, மெட்டீரியல் ரேட் ஃப்ளக்சுவேஷன் இதை மெயின் கணக்கில் எடுத்துக்கிறது. ஒரு 20% மெட்டீரியல் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்பயுமே உண்டு. அந்த ஃப்ளக்சுவேஷனை நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும். ப்ளஸ் மெட்டீரியல் வேஸ்டேஜ், தொடர்ந்து 4 நாள் மழை பெஞ்சுன்னா நீங்கள் அடிச்சு வச்சுருக்க மெட்டீரியலில் பாதி இருக்காது, சைட்டில் எல்லாமே கரைஞ்சி ஓடிடும். இதையும் நீங்கள் கணக்கு பண்ணணும். ஒர்க்கு ஷெடியூல் ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு பார் சார்ட்டு, சிபிஎம் பெர்ட் மெத்தடுலாம் சொல்லி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டெஸ்ட்டில் பழைய காலத்தில் நாங்கள் இருந்தப்போ படிச்சிருக்கோம். இப்போ வந்து நிறைய பார் சார்ட்டு, அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் இந்த மாதிரிலாம் நிறைய வந்துடுச்சு. நீங்கள் டிபார்ட்மெண்ட் ரயில்வே ப்ராஜெக்ட் எல்லாம் போனீங்கன்னா நீங்கள் எப்போ ஷெடியூல்லே உங்களுக்கு போட்டிருப்போம், எந்த டேட்டில் நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும், எந்த ஸ்டேட்டில் என்னென்ன காங்கிரீட் பண்ணணும், எந்தெந்த இது பண்ணி என்னைக்கு தேதியில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் முதல்ல கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் போகணும், அதே ப்ராக்ரஸில் போகணும். இல்லைன்னு வைங்க, டெய்லி 10 பேருக்கு பதில் சொல்லணும். ஒரு நாள் டிலே ஆகுது, சொன்ன அன்னைக்கு காங்கிரீட்டை வந்து காஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா 10 பேருக்கு பதில் சொல்லணும். அதனால வந்து கரெக்டாக வந்து கொண்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம அந்த ஷெடியூலை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பீரியடுக்குள்ளே முடிக்கணும். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், 1 மாதம் உங்கள் சைட்டு டிலே ஆகிறதுனால எலக்ட்ரிசிட்டி பில்லு, சூப்பர்வைசர் சேல்ரி, வாட்ச்மேன் சேல்ரி, இது போக மெட்டீரியல்ஸு, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது வைக்கிறதுன்னு எக்கச்சக்க செலவுகள் உங்களுக்கு குறையும். 1 மாதம் நீங்கள் குறைக்கிறது. அதுக்காக நீங்கள் ரொம்ப ஏர்லியராக 3 மாதத்தில் கட்டணும், 2 மாதத்தில் கட்டணுன்றதெல்லாம் கிடையாது. உங்கள் ப்ராஜெக்டை பொறுத்து மினிமம் 6 months 8 monthsன்னு ஏதாவது ஒரு டைம் வச்சு நீங்கள் அதுக்காக ஒரு ஷெடியூல் பண்ணி அது மாதிரி கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. ஓகே, நான் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 1-to-1 கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாகவும் சரி, வாஸ்து ரிலேட்டடாகவும் தேவைன்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். அந்த சர்வீஸை நீங்கள் தேவைப்படுறவங்க அவைல் பண்ணிக்கலாம். ஓகே, தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து உங்களோட ஆதரவு கொடுக்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.